ஒரு பண்டிதரிடம் ஒரு பசு இருந்தது. அந்த நாளில் கிராமத்தில் கடவுளின் பல்லக்கு வரவிருந்தது. அதனால் எல்லாரும் வேலைப்பளுவில் இருந்தனர். அதனால் பண்டிதர் காலை வேளையில் பசுவை பால் பறித்து அதை கிராமத்தில் மேயவிட்டு விடுகிறார். பசு அங்கே ஒருவரின் வயலில் சென்று வேர்க்கடலை தின்னத் தொடங்குகிறது. இத்தனைக்குள் பல்லக்கு ஊரிலிருந்து புறப்படுகிறது. மாலை ஆகிவிட்டது. ஆனால் பசு வீடு திரும்பவில்லை. அடுத்த நாள் காலை பண்டிதர் மற்றொரு கிராமத்தில் உள்ள கோவிலில் பூஜை செய்ய கிளம்புகிறார். இப்போது பண்டிதாயினி, பண்டிதரின் மனைவி, பசுவைத் தேட கிராமமெங்கும் செல்லத் தொடங்குகிறாள். அதே சமயம் பசு காயமடைந்த நிலையில் தள்ளாடிக்கொண்டே கிராமத்துக்குள் திரும்பி வருகிறது. பாதையில் பண்டிதாயினிக்கு அந்த பசு சந்திக்கிறது. பசு காயமடைந்ததை பார்த்ததும் வருந்துகிறாள். அவள் மெதுவாக பசுவை வீட்டுக்கு அழைத்து வந்து ஒரு வைத்தியரை அழைக்கிறார். வைத்தியர் வந்து பசுவுக்கு மருந்து தடவி சிகிச்சை செய்கிறார். ஆனால் அதையெல்லாம் பார்த்தும் பண்டிதரும் பண்டிதாயினியும் துயரத்தில் அழுகின்றனர். ஏனெனில் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை.